ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க பட்டன் யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்ராக்டிவ் பட்டன்ஸ் வந்துட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். அண்ட் இந்த பட்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த பட்டனோட கலர்ஸ் வந்துட்டு இதில் இருக்க ப்ரீடிஃபைன் கலர் நேம்ஸை வச்சுட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன்ஸோட ஸ்டேட்ஸை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன்ஸோட அவுட்லைன் கலர்ஸும் வந்துட்டு குயிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஸ்பின்னர் டைப் பட்டன்ஸ் கூட ஈஸியாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பட்டன்ஸை ஸ்டைல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சீரியல் லிங்க்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக் தான் வந்துட்டு மெயின் கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே தான் வந்து நான் பட்டன் டேக்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டிவ் டேக் வந்துட்டு நான் கண்டென்ட்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் வார்னிங்னு சொல்லிட்டு. அப்புறம் மார்ஜின்லேருந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஸோ மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல் இறக்கியிருக்கேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பட்டன் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். HTML கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் டேக் உள்ளே வந்து ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் பட்டன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எங்கள் பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த பட்டன் தான் நம்ம வந்துட்டு பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பட்டனோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டனோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் BTN கொடுக்குறேன். BTNனா பட்டனு. அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து ஸ்மாலாக இருக்கணுமா லார்ஜாக இருக்கணுமான்னு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்மால் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனோட சைஸ் பாருங்கள், உங்களுக்கு சின்னதாக தெரியுது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் வந்து இன்னொரு பட்டன் லார்ஜ்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இன்னொரு பட்டன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கு வந்து நான் லார்ஜ் நேம் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்க, இந்த பட்டன் வந்து ஸ்மாலில் இருக்குது, இந்த பட்டன் வந்து லார்ஜில் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே வந்துட்டு BTN ஹைஃபன் பூட்ஸ்டாப்பில் இருக்க ப்ரீடிஃபைன் கலர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் ப்ரைமரின்னு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு BTN எல்லாத்துக்குமே வந்துட்டு BTNங்கிற வேர்டு ஆட் பண்ணும். டேஞ்சர்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ 2 பட்டனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்துட்டு ஸ்மால் கொடுத்ததோ, இது வந்து லார்ஜ் கொடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம BTN ஹைஃபன் யூஸ் பண்ணி இந்த பட்டனோட கலர்ஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே வந்து நீங்கள் BTNோட ஸ்டேட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பட்டன் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை டிசபிள்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பட்டனை வந்துட்டு நான் இப்போ ஆக்டிவ்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பட்டன் வந்து ஆக்டிவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பட்டனை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணி நார்மலாக ஆக்டிவ் டிசபிள் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நார்மலாக ஒரு பட்டன் இருக்கட்டும். அப்புறம் ஆக்டிவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், டிசபிள்டுன்னு இன்னொரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஜஸ்ட் டிசபிள்டுங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இந்த பட்டனில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டிசபிள்டுங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்துட்டு பட்டனு ஆக்டிவில் இருக்க பட்டன்ஸ். ஸோ இந்த பட்டன் வந்துட்டு நார்மல் பட்டனு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் பட்டனு, இது வந்துட்டு டிசபிளில் இருக்க பட்டன். ஓகே, ஸோ இது எல்லா பட்டனும் ஹூவர் பண்ணும்போதும் நமக்கு இந்த ஹேண்ட் வந்து வரும் கர்சரில். ஸோ இந்த பட்டனை வந்து டிசபிளில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஹேண்டுமே வராது, ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த 3 பட்டன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த ஃபஸ்ட் பட்டன் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த கலரு, பேக்ரவுண்டு, பார்டர்ஸ் செட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதோட கர்சர் வந்துட்டு பாயிண்டரில் செட் ஆகிருக்கு. அப்புறம் சுற்றி வந்துட்டு பேடிங், ஃபாண்ட் சைஸ், ரேடியஸ் எல்லாமே செட் ஆகிருக்கு. அப்போ நம்ம செட் பண்ண ப்ரைமரி கலர்ஸ், பட்டனோட ப்ரைமரி கலர்ஸ் செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு நார்மலாக எல்லா கலர்ஸுமே செட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அந்த ஆக்டிவ்னுங்கிற பட்டன் மட்டும் இதில் இல்லை. இதில் வந்துட்டு நமக்கு ஆக்டிவ்ங்கிற கர்சர் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டிசபிள்டை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கலர்ஸு ஆட் ஆகிருக்கு, கர்சர், பாயிண்டர் எல்லாமே அந்த ஆட் ஆகிருக்கு. பட் அந்த பாயிண்டர் வந்துட்டு டிசபிளில் இருக்குது. ஓகே, ஸோ பட்டன் இஸ் நாட் டிசபிள்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பட்டனோட ஸ்டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பட்டனோட அவுட்லைன் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பட்டனோட கலரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பட்டன் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ பட்டன் ஹைஃபன் அவுட்லைன், அப்புறம் இதில் இருக்க ப்ரீடிஃபைன் கலர்ஸு. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு டேஞ்சர் கலர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி பட்டன் அவுட்லைன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டேஞ்சர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேறு ஒரு கலர் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் வந்து சக்ஸஸ்ன்னு இன்னொரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் BTN அவுட்லைன், அப்புறம் ஏதோ ஒரு கலர்ஸ். ஓகேவா? ஸோ BTN ஐஃபன் ஏதோ ஒரு ப்ரீடிஃபைன் கலர்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம அவுட்லைன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த பட்டன் வந்து அவுட்லைனில் க்ரியேட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு அவுட்லைன் மட்டும் இருக்குது, ஹூவர் பண்ணால் மட்டும் நமக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த கலர். ஸோ இந்த கலர்ஸ், இந்த ஹூவரிங் ஆப்ஷன்லாம் வந்து நான் எதுவுமே செட் பண்ணல. ஜஸ்ட் இந்த பட்டன் அவுட்லைன், இந்த பட்டனில் கொடுக்குறதுலேயே வந்துட்டு எல்லா ப்ரீடிஃபைன் கிளாஸஸுமே வந்துட்டு அதுலேயே வந்து செட் ஆகிருக்கும்.
ஸோ இப்ப பாருங்க இந்த பட்டன் டேஞ்சர் அவுட்லைன் இருக்குல்ல, இதுல பாருங்க பேடிங்கு, சைஸர், ரேடியஸ், பார்டர் ரேடியஸ், அந்த கர்சரு, ஸோ இந்த டேஞ்சர்ஸ் எல்லாமே இந்த ஹூவர் ஆப்ஷன், ஆக்டிவ் ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு இதுலயே செட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இத ஹூவர் பண்ணா வந்துட்டு எனக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் நான் இத ஹூவர் பண்றேன். எனக்கு எந்த கலருமே வந்து சேஞ்ச் ஆகல. ஏன்னா இந்த பட்டன் வந்து டிசேபிள்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த இதுல டிசேபிள்டுங்கிற ஆப்ஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப நான் அத ஹூவர் பண்றேன். எனக்கு அந்த பட்டன் பாருங்க. ஹூவர் பண்ணா கிரீன் கலர்ல, அந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்லங்கிற மாரி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாரி இந்த பட்டனோட அவுட்லைன் கலர்ஸ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே அந்த பட்டன் வந்து ஸ்பின்னர் டைப் பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்பின்னர் டைப்னா அந்த லோடிங் ஆகும்போது ஒரு சுத்தும்ல, அதுதான் வந்து ஸ்பின்னர் டைப் பட்டன். ஸோ அதுலயே வந்து நம்ம பார்டர் மட்டும் ஆட் பண்றது, இல்ல ஃபுல் ஸ்பின்னர் ஆட் பண்றதுங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இன்னொரு பட்டன் ஒண்ணு ஆட் பண்றேன். ஓகேவா? இன்னொரு பட்டன் எலிமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இதுக்குள்ள நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு ஆட் பண்ணிட்டு, அந்த ஸ்பின்னர் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? இதுல நான் வந்துட்டு ஸ்பின்னர் ஹைஃபன் பார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர் ஸ்பின்னர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர் ஹைஃபர் பார்டர்ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏன் இந்த இடத்துல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து பிடிஎன்ங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி பிடிஎன்ங்கிற கிளாஸ் நேம் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர் ஹைஃபன் பார்டர்ன்னு ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு விஷுவலா நல்லாயிருக்கும். இங்க பாருங்க. சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பின்னர் இப்ப கர்சர்ல மூவ் பண்றேன். எனக்கு அது ரிமூவ் ஆகிருது. ஓகேவா? ஜஸ்ட் பார்டர் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இது ஃபுல்லா கவர் ஆகுற மாரி இருக்கும்னா, ஸ்பின்னர் ஹைஃபன் க்ரோன்னு குடுத்தீங்கன்னா, அது பார்டர் இல்லாம அந்த ஃபுல் சர்க்கிள் மாதிரியே கிரியேட் ஆகும். இங்க பாருங்க. சின்னதுலேருந்து அப்படியே க்ரோ ஆகுற மாதிரி அந்த ஸ்பின்னர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பின் ஆகுதுல்ல, இந்த ஸ்பின் ஆகுற கலர்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பின் ஆகுற கலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்டருக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மாரி இது வந்து டெக்ஸ்ட் மாதிரி எடுத்துக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து நான் பிரைமரின்னு சேஞ்ச் பண்றேன். இந்த க்ரோக்கு வந்துட்டு நான் டேஞ்சர்ன்னு செட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இந்த ஸ்பின்னர் வந்துட்டு எனக்கு ப்ளூ கலர்ல கிரியேட் ஆகுது. இந்த ஸ்பின்னர் வந்துட்டு எனக்கு டேஞ்சர் கலர்ல எனக்கு அந்த க்ரோ ஆகுற மாதிரி காட்டுது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஸ்பின்னரோட டெக்ஸ்ட்டோட கலர்ஸ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் மாதிரியோ இல்ல க்ரோ ஆகுற மாதிரியோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பின் ஆகுதுல்ல, இந்த ஸ்பின்னர்லயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டெக்ஸ்ட் ஒண்ணு ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டன் டேகுக்குள்ளேயே வந்துட்டு உள்ள ஒரு ஸ்பான் டேக் ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பான் டேக் ஆட் பண்ணிட்டு, இதுக்குள்ள அந்த ஸ்பின்னர கிளிக் பண்ணிட்டு, நம்மளோட வேர்ட்ஸ வந்துட்டு இந்த பட்டனுக்குள்ள குடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதுலயே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டும் பட்டன்லயே வந்து நம்ம டெக்ஸ்ட்டும் குடுத்தோம்னா, அந்த பட்டனும் சேர்ந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால செப்பரேட்டா அந்த பட்டன் டேக்குள்ள ஸ்பான் டேக் குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து நம்ம இந்த கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? மெயின் பட்டன் டேக். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டு, ஜஸ்ட் பட்டன் ஏதாச்சும் ஒரு கலர் நீங்க செட் பண்றதா இருந்தா செட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனோட கலர் வந்துட்டு பிரைமரிங்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு பட்டன்ஸ், ஸ்பின்னர், பார்டர் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து பிரைமரி கலர்ல செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த பட்டன் வேணாம் அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நான் வந்து டேஞ்சர்ன்னு செட் பண்றேன். உங்களுக்கு 2க்கும் கலர் டிஃபரன்ஸ் தெரியும். பட்டனுக்கு வந்துட்டு நான் பட்டன் டேஞ்சர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஸ்பின்னிங்க்கு வந்துட்டு நான் ஜஸ்ட் ஸ்பின் பார்டர் செட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பின் ஆகுற இது வந்துட்டு எனக்கு ப்ளூ கலர்ல பிரைமரி கலர்ல செட் ஆகணும். ஓகே. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நான் பட்டன் செட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் ஏதோ டெக்ஸ்ட் நான் லோடிங்னு டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் லோடிங்னு வச்சிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ இந்த பட்டன் பாருங்க. எனக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து நான் டேஞ்சர்ன்னு செட் பண்றது. பட்டனோட கலர் டேஞ்சர்ன்னு செட் பண்ணதுனால எனக்கு பேக்கிரவுண்ட் டேஞ்சர். ஸோ அந்த ஸ்பின் வந்துட்டு எனக்கு பார்டர் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பிரைமரியில செட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்பின்னோட கலர் வந்துட்டு எனக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. ஸோ அந்த லோடிங்கிற டெக்ஸ்ட் வந்து நான் பட்டன்ல செட் பண்றேன். நீங்க இதுல ஸ்பேன்லயே செட் பண்ணீங்கன்னா, அந்த அந்த லோடிங்கிற டெக்ஸ்ட்டும் வந்துட்டு சேர்ந்து சுத்தும். ஸோ அதனால வந்துட்டு உள்ள நான் ஸ்பான் டேக் ஆட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்க க்ரோக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே வந்து நான் இன்னொரு ஸ்பான் டேக் ஒண்ணு ஆட் பண்றேன். இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் பிடிஎன் இதுக்கு நான் வந்து இந்த ஸ்பின்னர் க்ரோ டெக்ஸ்ட் இருக்குல்ல, அத அப்படியே கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நான் பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு அவுட்லைன்ல குடுக்குறேன். பிடிஎன் ஹைஃபன் டேஞ்சர்ன்னு மாரி குடுத்துடுறேன். இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல குடுக்குறேன். லோடுன்னு மட்டும் குடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க எனக்கு அவுட்லைன் பார்டர் கிரியேட் ஆயிருக்கு. இத ஹூவர் பண்ணா வந்துட்டு எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல நான் குடுத்துருக்கிற ஸ்பின் வந்துட்டு எனக்கு தெரியுது. இப்போ நான் ஸ்பின் டேஞ்சர்ன்னு குடுத்ததுனால இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ இந்த இடத்துல ஸ்பின் சக்சஸ்ன்னு குடுத்துறேன் டெக்ஸ்ட்ட. ஸோ இந்த க்ரோ ஆகுறது வந்துட்டு எனக்கு கிரீன் கலர்ல க்ரோ ஆகுது. இந்த டெக்ஸ்ட்ட நம்ம உள்ள குடுத்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா?
ஸோ ஸ்மால், லார்ஜ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பட்டனோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல இருக்க ப்ரீடிஃபைன் கலர்ஸ யூஸ் பண்ணி, பிளஸ் பட்டன் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, நம்ம பட்டனோட கலர்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பட்டனோட ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஆக்டிவ், டிசபிள்ங்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டனோட அவுட்லைன் கலரா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, பிடிஎன்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு, அவுட்லைன்ங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள இருக்க ப்ரீடிஃபைன் கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்பின்னர் அந்த பட்டன் வந்துட்டு எனக்கு ஸ்பின்னர் மாரி ஆக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க ஸ்பின்னர்ங்கிற வேர்ட் ஆட் பண்ணிட்டு, அது ஜஸ்ட் பார்டர்ல வேணுமா, இல்ல ஃபுல் டெக்ஸ்ட் ஃபுல் க்ரோவா வேணுமா அப்படிங்கிற மாரி பார்டர் ஆர் க்ரோங்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பின்னருக்கு நீங்க கலர் செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பிரைமரி, டெக்ஸ்ட் சக்சஸ்ங்கிற மாரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலயே நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த ஸ்பின்னர் பக்கத்திலேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா, நீங்க ஸ்பான் டாக் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த பட்டன் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல ஷேடோஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.